ஆனால் உனக்கு தெரியாதது ஒன்று இருக்கிறது, நித்திய ஜீவன். உனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது, கிறிஸ்து உனக்காக ஆயத்தப்படுத்த போகிற அந்த இடம். உனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது, அவருடைய சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும். தேவன் சொல்லுகிறார், அது உனக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், அது உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி, என் குமாரன் வழியாய் நான் உன்னை அழைத்தேன், நீ அதை அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மளை அழைத்தார். அவருடைய வழியாய் நாம் உள்ளே பிரவேசித்தோம். ஆனால் இன்றைக்கு கூட அவரை மறந்து வாழ்கிறோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை, எதை நோக்கி உன்னுடைய ஓட்டம் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து போயிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். இந்த நாளை நீ மறந்திருந்தால், இந்த நாளை நீ அறியாமல் இருந்தால், இந்த நாளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இந்த கிருபையினால் உன்னை விட்டு எடுபடும் பொழுது நீ கண்ணீருக்குள்ளாவாய். உன்னை அடித்து உதைத்து உன் குடும்பத்தை சித்திரைவதை பண்ணுகிற ஒரு நாள் வருகிறது. அதற்கு முன்பாக என் மகனே மகளே, நீ விழித்துக்கொள் என்றவர் சொல்லுகிறார். நீ விழித்துக்கொள் என்றவர் சொல்லுகிறார். நீ விழித்து எழும்பி கிறிஸ்துவை நோக்கிப்பார் என்றவர் சொல்லுகிறார்.